ஜூரோ இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பொருட்டோ ஜூரோ பின்னாடி அப்பியர் ஆகி அப்படின்னு ஜூரோவோட முதுகுலே ஒரு ரசிங்கனை லான்ச் பண்றான். அந்த அட்டாக்கோட ஃபோர்ஸை தாங்க முடியாம வானத்துல பறந்துகிட்டு இருந்த ஜூரோ செம்ம ஃபோர்ஸா அப்படியே கீழே போக ஆரம்பிக்கிறான். இப்படி போய்கிட்டு இருந்த பைப்ல அப்படியே மெதுவா திரும்பி பொருட்டோவை பார்த்து ஒரு பீஜ் பம்பை போட்டு விட்டுறான். பட் நம்ம பொருட்டோ யாரு, ரியாக்ஷன் கிங் மினாட்டோ நாமிகாசையோட பேரனாச்சு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்டோ அந்த ஸ்னீக் அட்டாக்ல மாட்டாம அவனோட ஃபிளைங் தண்டர் கார்டை யூஸ் பண்ணி அந்த அட்டாக்ல இருந்து டெலிபோர்ட் ஆகி டாஜ் ஆயிடுறான். இப்படி டெலிபோர்ட் ஆனவே சும்மா ஏனோதானோன்னு ஏதோ ஒரு இடத்துக்குலாம் டெலிபோர்ட் ஆகாம டைரக்டா ஜூரோ லேண்ட் ஆகிற இடத்துக்கே டெலிபோர்ட் ஆகிறான். இப்படி அந்த இடத்துக்கு போன பொருட்டோ ஜூரோ லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவனோட ஸ்வாடை வச்சு ஜூராவோட முதுகுல ஒரு கீரலை போடலாம் முடிவு பண்ணி அவனோட ஸ்வாடை வெளியே எடுத்து ஜூராவை அட்டாக் பண்ண போக ஜூரா டக்குன்னு திரும்பி அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடுறான். தக்காளி ஜூராவோட முதுகுல தரமான ஒரு 2வது ஷாட்டை போட வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். ஜூரா அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்ச உடனே ஃபிளைங் ரேஜினை யூஸ் பண்ணி நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிறது செம்ம இம்ப்ரெசிவா இருந்துச்சு. என்னோட மனசு அப்படியே